ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. துலாம் ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிவிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம்? குறிப்பா பணத்துல அதிகமா நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்க தான். அதற்கு காரணம் உங்களுடைய குணங்கள் மட்டும்தான். எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்து இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. உங்களுக்கு கிரக நிலைகள் பொறுத்து தான் நாங்க பலன் சொல்ல முடியும் இல்லையா? இந்த செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயங்களால் உங்களுக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 6 நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் நம்ம துலாம் ராசின்னு பொதுவாக சொல்கிறோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் அவர் கூடவே
ராகு பகவானும் கூட்டணியில இருக்காரு. பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும், அயன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், அவர் கூடவே சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவானும், இவங்களை தொடர்ந்து லாபஸ்தானத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. ஸோ இப்படித்தான் கிரக அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு. இதை வைத்து வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கை பயணம் நல்ல விதத்துல இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதலாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு, அப்படிதானங்க? ஏன்னா சுக்கிரன் வந்து ராசிக்கு அதிபதியா கொண்டது பாத்தீங்கன்னா யாருன்னா நீங்க தான். நீங்களும் ரிஷப ராசிக்காரங்க 2 பேரும் தான் வந்து சுக்கிரனை ராசி அதிபதியா வச்சிருக்கீங்க. சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்துட்டாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பெயர்ச்சியோட பலன்கள் வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலுமே கூட துலாம் ராசிக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் இந்த வரக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்க முழுமையாக அடைய போறீங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன சாமி சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி, எங்களுக்கு சனி பெயர்ச்சி தெரியும், இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாதத்துல சனி பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்தாருங்க. அது பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இப்பவும் மீன ராசியில தாங்க இருக்காரு, இன்னும் கும்ப ராசிக்கு திரும்பி வரல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட நாட்கள் இன்னும் ஒரு 4-5 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் துலாம் ராசிக்கு வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாக பிளஸ்ஸாக செயல்பட போறாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் நல்லது மட்டுமே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல பண்ண போறாருங்க. இன்னொரு வரக்கூடிய ஒரு 6 மாதத்துக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே துலாம் ராசிக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த செப்டம்பர் மாத இறுதியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இத்தனை நாட்களா வந்து குரு பெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது. மீதி எல்லா ராசிக்குமே குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து முழுமையாக கிடைச்சிருச்சு. துலாம் ராசிக்கு மட்டும் பெண்டிங்கா இருந்தது. இப்ப அதனுடைய பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போறதுனால பொருளாதாரத்துல நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் MBA MCA இன்ஜினியரிங் நல்ல கிராஜுவேட்டாக இருப்பீங்க, நல்ல நாலேஜ் உள்ள பர்சனாக இருப்பீங்க. ஆனால் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10,000 சம்பளத்துக்கும் 15,000 சம்பளத்துக்கும் போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைச்ச மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு IT ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க சாமி, வாய்தா மேலே வாய்தா போயிட்டு இருக்கு, லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கோம், வக்கீலுக்கு என்ன பண்ணுறானே தெரியல, கேஸ் நடத்தலாமா வேண்டாமா ட்ராப் பண்ணிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுதுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே இருக்கிறீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள் ஏதாவது ஒரு வகையில ஈஸியா திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிடுறீங்க. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா
வயது வந்து 30, 35, 38 வயது வரைக்குமே நிறைய நபர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க திருமணம் ஆகாமல். ஏண்டா துலாம் ராசியில் பிறந்தோம் அப்படின்லாம் கூட நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ளேங்க 2026 ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசிக்காரங்க மட்டும்தான். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொன்னீங்க அப்படின்னா பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்கள் அப்படியே ஒரு துலாம் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா சாமி எனக்கு 3 லட்சம் இருக்குங்க, 5 லட்சம் இருக்குங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிஸ்னஸ் லாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தவங்க தான் கடந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க. உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான உறவுகள் தவறான உறவு என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அது யாராக இருந்தாலும் சரி, குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்களை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்கான பொது பலன்கள். இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்குங்க. நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். உயர் ரக வாகனங்களை வாங்குவதற்கான யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வீங்க. சிலருக்கு பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட்ட நிலை மாறப்போகுது. இந்த அசிங்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்கல்ல அந்த நிலை மாறி அப்படியே உள்டாவா மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பதவி உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம். சிலருக்கு ஓரளவு பண வரவு இருக்கும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது. கல்வியில தேர்ச்சி பெற போறீங்க. தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்க போகுது. தெய்வ சிந்தனையும் ஏற்படுங்க. பேச்சுக்களில் நிதானம் இருந்தால் போதும். வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். வீட்டில் இருக்கவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் செய்யாமல் அவங்கள அனுசரித்து நடந்துக்கிட்டாக்கா வீட்டில் அமைதி நிலவுங்க. உங்களுடைய புது புது முயற்சிகளால் நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாருமே நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமர்ந்திருக்காங்க. விநாயகரை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய வினைகள் நீங்கும். சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தினால நெருக்கடிகள் விலக
விலக போகுது. செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் விலகும். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். அரசு வழிகளில் நீங்க மேற்கொண்ட செயல்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். அடுத்ததா சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் வெற்றியாகும். சூரியனுடைய சஞ்சாரமும் குருவினுடைய பார்வையும் முன்னேற்றத்தை கொடுக்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு பொழுதுகளை இனிமையாக கழிக்க போறீங்க. சிறப்பான பலன்களை எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலம் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். திக்கு திசை இல்லை அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இனி வெளிச்சமான பாதை காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்பவே கவர்ச்சிகரமான பொருட்கள் எல்லாமே பரிசுகளாக பெற போறீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்க வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரிக்க போறீங்க. நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க. பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதனால உங்களுக்கு ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க. அடுத்ததா விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதால இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும். மகான்களுடைய ஆசையும் புதிய நபர்களுடைய தொடர்புகளும் நன்மைகளை கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் விரிவாக்கம் செய்வதால தொழில நல்ல வளர்ச்சி ஏற்படும். திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் ஏற்பட போகுது. புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். காலம் கனிந்து வரக்கூடிய காலகட்டம். அரசு பணியில் இருக்கவங்களுக்கு அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் பணி உயர்வு நினைச்சபடியே நடக்கக்கூடிய காலகட்டம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். கல்வியில தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவைங்க. நட்சத்திர பலன்களை அடுத்து இன்னும் விரிவான விளக்கம்னு பார்த்தோம்னா பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கடின உழைப்பு செஞ்சீங்க அப்படின்னாக்கா பலன்கள் அதிகம். ராகு பகவானுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய முயற்சிகளை ஊக்குவிக்கிறாங்க. அனாவசிய செலவுகள் எதுவுமே நீ இருக்காது. பழைய வாகனத்தை மாற்றி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை துணை வழி உறவுகளால ஆதாயம் ஏற்படும். புதிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். முக்கியமா எதிர்காலத்துக்கு இந்த புதிய நபர்களுடைய தொடர்பு பயனளிக்கும். அரசு துறைகளில் லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்க பெறுவீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும். புதன் சூரிய பகவானுடன் இணைந்து இருக்கிறதுனால பத்திரிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வாரம் தோறுமே செவ்வாய்க்கிழமைகள்ல அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய வினைகள் தீரும். காரிய வெற்றிகள் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்த்தோம்னா வரக்கூடிய செப்டம்பர் 29ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னா 6, 9. இந்த எண்களை பயன்படுத்துங்க. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுடன் சேர்த்து சிவபெருமானையும் தினமும் வழிபாடு செய்ய முக்கியமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அவருடைய நாமத்தை ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின் அவருடைய நாமத்தையும் அவருடைய அப்பன் ஈசனுடைய நாமத்தை ஓம் சிவபெருமானே போற்றி போற்றின் இவருடைய நாமத்தையும் 3 முறை அல்லது 7 முறை இந்த மாதிரி ஒற்றை படைகளில் முடிஞ்ச அளவுக்கு 27 முறை சொல்வது இன்னும் கூடுதலான பலன்கள்ங்க. அன்றாட வேலைகளை இதெல்லாம் சொல்லிட்டு தொடங்குறப்போ எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். நினைச்ச மாதிரி நடக்க போகுது. வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை. கந்த கடவுள் இருக்க கவலை எதுக்குங்க. உங்களுக்கு இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே துலாம் ராசிக்கு துன்பங்கள் விலகி துயரங்கள் நீங்கி நீங்க துள்ளியல சாதகமான நாட்களா அமையும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளம் நலமோடு வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துக்கள். ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.